இந்த சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு தலைவரா அந்த இடத்துல இருந்து இது போன்ற ஒரு சம்பவத்தை கேண்டில் பண்ணியிருந்தால், நான் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் திருச்சியிலாவது நான் தங்கியிருப்பேன். மறுநாள் நான் அந்த அந்த ஸ்பாட்ல போய் மக்களை பார்த்திருப்பேன். அவர் வந்து நம்ம ஒரு நடிகர், மிக ஒரு பிரபலமா இருக்கும். மறுநாள் இதே கிரௌடு கூடிருமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அந்த கரூர்லயோ, திருச்சியிலயோ அவர் இருந்திருக்கணும். அதுதான் என்னுடைய வாதம். 2வது, இதுவரைக்குமே அவர் போய் மக்களை சந்திக்காமல் இருப்பது அவருடைய அரசியல் கட்சி வளர்ச்சிக்கு அது சரியானதாக இல்ல. பல லட்சக்கணக்கான பேர் அவரை விரும்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த லட்சக்கணக்கான விரும்பக்கூடியவர்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறார்? வரும் இந்த சம்பவம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் எதிர்நோக்கி தான் அரசியல் செய்யணும். இது போன்ற சம்பவங்கள் வரும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். இது ஒரு விபத்து தான். அப்ப இந்த விபத்துக்கு வந்து அவர் வந்து மனவேதனைப்படுறது வாசம்தான். அதே சமயத்துல எந்திரிச்சு வந்து திரும்ப அதே களத்துல வந்து நிக்கணும். ஒரு மாயை தோட்டத்தில் இருப்பது வந்து சரியாகப்படாது. அதே சமயத்துல அவரை சுற்றி இருக்கிறவர்களும் சரியான ஆலோசனை சொல்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பேன். இதே வந்து இப்போ மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு வந்து நிவாரணம் கொடுக்கறத நீங்கள் கரூருக்கே போய் கொடுத்துருக்கலாம். ஏன் கரூருக்கு போய் கொடுக்கல? க்ரௌடு சேரும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மீண்டும் ஒரு சம்பவம் இருந்துடக்கூடாது, ஒரு கூட்டம் வருங்கிறதான விஜயோட அரசாங்கமும் ஜாக்கிரதையாக இருக்கு. காவல்துறையும் இது போன்று இன்னொரு சம்பவம் வரக்கூடாது என்பது ஜாக்கிரதையாக இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை வீழ்ந்து விடக்கூடாது. அவர் பழைய விஜயாக நிமிர்ந்து வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் நான் இதை சொல்றேன்.